வணக்கம். இன்னைக்கு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பெரிய நெல்லிக்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் பார்த்தோன்னா அவ்வளோ நன்மைகள் தர இந்த பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அது காய விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறி விதையை எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் பீனட்ஸ் அப்படி இல்லைன்னா கேஷ்யூஸை நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா வறுத்து எடுக்கணும். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 7 நெல்லிக்காவை நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த துருவலையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பொங்கி வச்சுருக்கிற அந்த சாதத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான யம்மியான ஒரு ரைஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி டைமில் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க சிரப் நிறைய எழுதி கொடுப்பாங்க. அதோட சேர்த்து விட்டமின் சி சிரப்பும் கொடுப்பாங்க. ஏன்னா விட்டமின் சி அந்த டைமில் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஒரு முழு நெல்லிக்காவை குழந்தைகிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னோன்னா குழந்தைங்க முக்கால்வாசி அதை வச்சு விளையாட தான் செய்வாங்க, ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த டைமில் கரெக்டாக போய் சேர்ந்துடும். சிம்பிளான ஹெல்த்தியான ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.